MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்க போகுது இந்த ராகுக்கு எது பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பிக்கும் போதே 4 கிரகத்துடைய பார்வையோட அப்படி அழகா அல்டிமேட்டா அட்டகாசமா இயங்க காத்திருக்கிற என்னுடைய அருமை மிகுந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ராகுக்கு எதுக்கள் என்ன வல்லம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அப்பாடி அப்பப்பாடி அப்படின்னு விட்டுறலாம். ஏன்னா தலைக்கு மேல இருந்த கேதுவை அப்படி ஓரம் தட்டி அமிச்சாச்சு 12ஆம் வீட்டுக்கு. உங்களையே பார்த்து அப்படியே கண்ணு வச்சுட்டு இருந்த ராகுவையும் இப்படி பின்னு தள்ளி 6ஆம் இடத்துல உட்காது. 6இல் ராகு 12இல் கேது. வாவ், சூப்பர். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்து உட்காந்து சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போகிறார். அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு சொத்துக்கள் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு வீடு, வாகனம், வண்டி எல்லாம் கிடைக்க போகுது. கண்டிப்பா ஒரு மொபைல் ஃபோன் மாத்துவீங்க இந்த தடவை. அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. 12ஆம் இடத்திற்கு கேது வரும்போது என்ன ஆகும்னா, 12ஆம் இடமே என்ன விரயத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது என்ன ஆகும், விரயம்லாம் கெட்டு போகும். அப்ப என்ன ஆக போகுது, விரயம் கம்மியாக போகுது. இது வரைக்கும் பண்ண விரயம்லாம் கம்மியாகி பணம் வரப்போகுது, வீட்டுக்கு நிறைய சேமிப்பு உயர போகிறது. 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துக்கு வேற குருவோட பார்வை. வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஸோ இந்த தடவை கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சூப்பரா இருக்கோ இல்லையோ, கன்னிராசிக்கு சூப்பரா இருக்கு. என்னதான் 7ஆம் இடத்துல உட்காந்து கண்டகச்சனியாவே இருந்தாலும், என்னதான் 10ல போய் குரு உட்காந்து வேலையில கை வைக்கிறதுக்கு ரெடியாவே இருந்தாலும், ராகு கேதுகள் காப்பாத்தி விட்டுருவாங்க. 6ஆம் இடத்தில் ராகு அமர்தல், குண ரோக சத்ரு, அந்த இடத்துல ராகு அமர போறார். ஒரே ஒரு தடவை உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல முன்ன பின்ன ஏதாவது தசாபுத்திகள் நடந்தா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் 100க்கு 150 விழுக்காடு கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ராசி கன்னிராசி தான். எஸ்பெஷலி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை வருது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. ஏன்னா எதுக்கு நான் திரும்ப திரும்ப வயிறு எல்லா ராசிக்கும் சொல்றேன்னா, இந்த தடவை உலகத்துக்கே அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா குரு ராகு சேர்ந்தாலே வயிறை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய பிளானட் தான். கொஞ்சம் கொழுப்புகள் அடைத்துக் கொள்ளுதல், கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது, இது எல்லாமே இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு யார் பண்ண போறா, மிஸ்டர் ராகுவும் கேதுவும் பண்ண போகிறார்கள். 12ஆம் இடத்துல போய் கேது உட்காரும்போது தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாருங்க. ஸோ தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய பேருக்கு அப்படியே போர்வையை பொத்திக்கிட்டு உட்காந்து ஆன்லைன்லயா ஷாப்பிங் பண்ண போறேன்னு கிராஃப்ட்ல போட்டு வச்சுட்டு அப்புறம் பண்ணாம டயத்தை வேஸ்ட் பண்றது எல்லாம் பண்ண போறீங்க. இந்த தடவை கொஞ்சம் நேர விரயம் அப்படின்றது இருக்க போகுது. அதனால கரெக்டா எது வேணும் எது வேணா, எங்க போகணும் எங்க போகலான்றத டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்ச கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே சொல்யூஷன். காலம் பொன் போன்றதுன்றத கன்னிராசிக்காரர்கள் உணரக்கூடிய தருணத்துல தான் இருக்கீங்க. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய சொத்துக்கள் குவிவதற்கான வாய்ப்புகளா இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தவிடுபடியாகிடும். உடம்புல மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஆரம்பத்திலேயே மருத்துவரை பார்த்து விடுங்க. இல்லாட்டி 1க்கு 3 டாக்டரை கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன பண்ண போறீங்க கன்னிராசிக்காரங்க, 3 பேர்ட்ட போய் செக் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்த வருஷம் கமெண்ட்ல போடுவீங்க, ஆமா மேடம் போனோம் அப்படி. 3 பேரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்கும்பாங்க. கடைசியில பிம்பிளிக்கா பிலானி ஒண்ணுமே இல்லைன்றுவாங்க. அதனால மருத்துவ விரயம் வருவதற்கான வாய்ப்புகளை ராகு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மருத்துவ விரயம் வந்தா பரவாயில்ல, கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா பெரிய ஏதாவது பிரச்சனை வராம இருக்கணும்ல. அதனால சில வழிபாடுகளை கன்னிராசிக்காரர்கள் பண்ணி கொள்ள வேண்டியது இந்த தடவை காலத்தின் கட்டாயமாக இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. கெத்தா இருக்க போறீங்க. எப்ப கெத்து வரும், எல்லாமே கிடைச்சாதானே கெத்து வரும். கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். என்னதான் எல்லா கிரகமுமே அப்படியே இருந்தா கூட இந்த தடவை எல்லா கிரகத்தோடைய நல்ல தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இயங்கும் போது நல்ல வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப சுபகிரகத்தில் அமர்ந்து அவர்கள் பார்வை செய்யக்கூடிய அத்துணை விஷயத்தோடையுமே இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் அப்படின்றது 2 மடங்கா இருக்க போகுது. தடை 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 அப்படி இருந்த விஷயம்லாம் நிவர்த்தி ஆக போகுது. 1க்கு நான் 2-3 தடவை அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது நிவர்த்தி ஆக போகுது. ஏன் தான் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையோன்னு சொல்லி நீங்க விரக்திக்குள்ள போனீங்கல்ல, அதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ ஊழலான்னு பாட்டு பாட போறீங்க. அந்த அளவுக்கு ஜாலியா இருக்க போகுது லைஃப். எதை பத்தியுமே கவலைப்படாதீர்கள். நீங்க கவலைப்பட வேண்டிய இடம் 2 தான். 1 உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்னு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம், 3வது பண விஷயத்தில் மிகுந்த கவனம். யாராவது உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு கேட்டா கொடுக்கவே 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய இடம்.
உங்களுக்கு அந்த வேலை வாங்கி தரேன் இந்த வேலை வாங்கி தரேன் யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எல்லாம் வேலையை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் காசு தரேன்னு சொல்லிடுங்க. அந்த இடத்துல ராகு சில ஏமாற்றங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எல்லாம் பக்கத்துல வந்து கடைசி நேரத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாயையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. அப்ப இந்த 6ஆம் இடத்தில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் காட்டுவாருன்றதை ஞாபகம். அப்ப ஹெல்த்தா இருந்தாலும் ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி காட்டி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல போறாரு. கடனா இருந்தாலும் பெருசா இருக்குன்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல போறாரு. வம்பு வழக்கு வந்தாலும் அதெல்லாம் இருக்குன்னு காட்டி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல போறாரு. அதே மாதிரி வேலை அப்படின்ற இடத்துலயும் இருக்கிற மாதிரி காட்டி ஏதோ ஒரு புள்ளி வைக்க போறாரு. அதனால வேலைக்காண்டி யார்ட்டாவது பணம் கொடுக்கறதா இருந்தா வேண்டவே வேண்டாம். நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா? லட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது மேடம் அப்படின்னா ஒண்ணுமே வேணாம். நீங்களாச்சு உங்க கடவுளாச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், மந்திரங்களாவோ இல்ல வந்து பூஜைகளோ கடவுளை அழைப்பதற்கான ஒரு வழிமுறை. அதை தாண்டி உங்க மனசு கரெக்டா இருந்தா அதெல்லாம் தேவையே இல்லை. உட்காந்து அம்மா மகாலட்சுமி என்கிட்ட இருமா அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து உங்ககிட்ட இருந்துருவா. கூப்பிடணும், அவ்வளவுதான் விஷயம். கூப்பிடுறதுக்கான வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா அம்மா ஓடி வர்றதுக்கு ரெடியா இருந்திருக்கும். அதை தாண்டியும் கன்னி அப்படின்னாலே தலைநகரம்னு அர்த்தம். அப்ப தலைநகரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு இந்த தடவை உங்களுடைய கேதுவின் ஆதிக்கத்தால் வரக்கூடிய அத்துணை சவால்களையும் தவிடுபொடியாக்கி ராகுவால் வரக்கூடிய நன்மைகளை மிகுந்த அளவு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தடவை கடவுள் வழிபாட்டின் மூலமாக தான் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் வந்து அப்படியே கவலைகள் வந்து சரி பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்குன்னு. முதல் வழிபாடு என்ன? லட்சுமி வழிபாடு. ஓகே. 2வது வழிபாடு என்ன? தலைநகரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் புதன்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவே ஒரு மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். 3வது கன்னி அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியுமா அர்த்தம்? முகமில்லாத மனித தலை இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். இந்த தடவை காவல் தெய்வமான பிருத்திங்கரா வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இன்னும் ரொம்ப ஆழமா சொல்ல போனா பிள்ளையார கெட்டியா பிடிச்சுக்கோங்க. காணிப்பாக்கம் விநாயகரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக பெருமை கிடைக்க போகுது, பெற்றோர்கள் மூலமாக பெருமை கிடைக்க போகிறது, செய்கிற வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கும் கணவருக்கும் ஒரு மாதிரி இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு, வீடு மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. நிறைய எல்லோ பேஸ்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கெல்லாம் போறீங்க. நிறைய பேர் வந்து வண்ணத்து பூச்சியெல்லாம் பார்க்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உடம்பில் மட்டும், ஆரோக்கியத்தில் மட்டும், சிந்தனையில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் கன்னிக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் பலனாக இருக்க போகிறது. ஏன் இந்த 12ல் இருக்கிற கேது, 12ஆம் இடம்னாலே நான் சொன்ன மாதிரி விரயஸ்தானம். 12ஆம் இடம் வந்து ரகசியங்கள் சொல்லக்கூடிய ஸ்தானம். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால கன்னிராசிக்காரங்க இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா பார்த்து பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு போகும்போதெல்லாம் அந்த இடத்துல வந்து கேது ஒரு தடையை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அது நல்ல விதமா தான் இருக்கும் என்னை கேட்டு. அதனால 1க்கு 2 தடவை இன்வெஸ்ட் பண்ற இடத்துல மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாகத்தான் கன்னிராசி இருக்கு. அதே மாதிரி 6ல் ராகு, நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கக்கூடிய ராசியா இருக்கு. யாராவது கேட்டாங்கன்னா தப்பி தவறி உங்கள் பின் நம்பர்லாம் சொல்லிடாதீங்க. அது வந்து ஃபுல் பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போகக்கூடிய நேரமெல்லாம் ஏற்படும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை தாண்டியும் கன்னிராசிக்காரர்களுக்கு இடம், மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான நேரம் இருக்கு. புது வெஹிக்கிள் வாங்க போறீங்க. 12ஆம் இடம்னாலே வாகனத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ராகுக்கு இதோட முன்பின் பார்வையெல்லாம் இழுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விதமா இருக்கு. காலபுருஷனுடைய 4ஆம் இடத்திற்கு அந்த கேதுவுடைய பார்வை வரனால ரொம்ப நுட்பமா இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த வண்டி வாகனங்கள்லாம் இந்த தடவை வாங்கி மகிழப் போகிறீர்கள். அதன் மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. பணியிடத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம். கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் உடல் உபாதைகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் கெட்டு போனா எப்ப கெட்டு போகும்? ஒன்னா அலைச்சலால கெட்டு போகும், இல்ல தூக்கம் இல்லாட்டி கெட்டு போகும். இந்த 2 விஷயமே பண்றதுக்கு கேதுவும் ராகுவும் ரெடியா இருக்காங்க. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அதெல்லாம் இல்லை, முருகான்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க. தூங்காம தவிச்சிங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் வந்து உடலை வந்து கொஞ்சம் சோர்வு நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். அதே மாதிரி ராகு வந்து என்ன பண்ணும்னா தேவையில்லாத வம்பு வழக்குல உங்களை மாட்ட வைக்கும். நீங்க சும்மா தான் இருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட் அடிச்சிங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. அதனால அதுல கவனமா இருங்க. 12ஆம் இடத்துல கேது போறாரு. தயவு செஞ்சு உங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க.
ஹெல்மெட் போடாமல் இருந்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு போங்க. ஏன்னா போகும்போது அதுக்கான ஃபைனை கட்டுறது மாதிரியான விஷயத்தெல்லாம் கேது பண்ணி விட்டுருவார். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டு அரசியல் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கேது கொடுப்பதற்கு தந்தை வழியில் மூத்த பிள்ளை வழியில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கேது கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். இந்தந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்கள் கனவுகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலத்தை நோக்கி நகரப் போகிறீர்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.